அனைவருக்கும் வணக்கம். ஈஸி லெக்சர் சேனல் உங்களை மிகவும் அன்புடன் வரவேற்கிறது. நாம் இதுக்கு முந்தைய வீடியோ வரைக்கும் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபோரியர் சீரிஸ், எக்ஸ்போனென்ஷியல் ஃபோரியர் சீரிஸ் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபோரியர் சீரிஸ்க்கும் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்முக்குள்ள டிஃப்ரென்ஸ் மறுபடியும் நான் வந்து எம்ஃபசைஸ் பண்ணுறேன். ஃபோரியர் சீரிஸ்னால் எந்த ஒரு பீரியாடிக் சிக்னலாக இருந்தாலும் சரி, அதுக்குள்ளே இருக்கிற இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சைனசாய்டல் சிக்னலை வெளியே கொண்டு வர்றதுக்கு ஃபோரியர் சீரிஸ் பயன்படுது. இது ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து ஒரு டைம் டொமைனில் இருக்கிற சிக்னலை ஃப்ரீக்வன்சி டொமைனுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்காக பயன்படுது. ஓகே, ஸோ எந்த ஒரு சிக்னலுமே நேச்சுரலாக எப்படி இருக்கும் அப்படின்னா டைம் டொமைனில் தான் இருக்கும். அதை ஃப்ரீக்வன்சி டொமைனுக்கு மாற்றுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அதில் அனலைசிஸ் ஈஸியாக இருக்கும். அந்த சிக்னலை டிரான்ஸ்மிட் பண்ணச்சில் ஏதாவது ஒரு நாய்ஸ் வந்து அதில் ஆட் ஆனாலும் அதை நாய்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரியான ஃபில்டரிங் பர்பஸ்க்கு, தென் ஆம்ப்ளிஃபிகேஷன் பர்பஸ்க்கு, மாடுலேஷன் பர்பஸ்க்கு, இந்த மாதிரியான பர்பஸ்க்கு அந்த சிக்னல் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது வந்துட்டு ஃப்ரீக்வன்சி டொமைனில் இருந்ததுன்னா. ஆனால் ஹியூமனுக்கு ஃப்ரீக்வன்சி டொமைன் சிக்னல் புரியாது. அதனால் மறுபடியும் அதை என்ன பண்ணுறோம், இன்வர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் மூலமாக ஃப்ரீக்வன்சி டொமைனில் இருக்கிறத டைம் டொமைனுக்கு மாற்றி நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஃபோனில் பேசுகிறோம். ஃபோனில் இருக்கிற அந்த மைக்ரோஃபோன் வந்து நமக்குள்ளே இருக்கிற சவுண்ட் சிக்னலை, ஸ்பீச் சிக்னலை எலக்ட்ரிக்கல் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணுது. அது டைம் டொமைனில் தான் இருக்கும் அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல். அதை ஃப்ரீக்வன்சி டொமைனுக்கு மாற்றுறதுக்காக ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பயன்படுது டிரான்ஸ்மிட்டர் எண்டில். ஸோ அந்த டிரான்ஸ்மிட்டர் எண்ட்லேருந்து அது ஃப்ரீக்வன்சி டொமைனுக்கு கன்வெர்ட் பண்ணப்பட்டு, ப்ராசஸ் பண்ணப்பட்டு, தென் நம்ம கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் படிக்கிற மாடுலேஷன் ப்ராசஸாக இருக்கட்டும், மற்ற ப்ராசஸ்லாம் அந்த சிக்னலில் மேற்கொள்ளப்பட்டு அது அனுப்பப்படுது ரிசீவருக்கு. ரிசீவரில் அந்த ரிசீவிங் ஆண்டனா அந்த சிக்னலை ரிசீவ் பண்ணி அதை மறுபடியும் எலக்ட்ரிக்கல் சிக்னலாக மாற்றுது. இல்லை அந்த சிக்னலை ரிசீவ் பண்ண பிறகு அதுக்கு ஏற்கனவே அது ஃப்ரீக்வன்சி டொமைனில் இருந்ததுன்னா அதை டைம் டொமைனுக்கு மாற்றணும். அதுக்கு இன்வர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ரிசீவர் எண்டில் பண்ணப்படுது. ஓகே, ஸோ மறுபடியும் அந்த டைம் டொமைனில் கன்வெர்ட் பண்ணப்பட்ட சிக்னலை நம்ம ஸ்பீக்கருக்கு கொடுத்தோன்னா, ஸ்பீக்கரில் கனெக்ட் அந்த சிக்னல் என்ன ஆகுதுன்னா எலக்ட்ரிக்கல் சிக்னல் சவுண்ட் சிக்னலாக திரும்பவும் கன்வெர்ட் பண்ணப்பட்டு மனிதர்களால் அதை கேட்க முடியுது. ஸோ இப்படி தான் அந்த ப்ராசஸ் நடக்குது. இது ஒரு சிம்பிளான விளக்கம். ஓகே, ஸோ ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் மோஸ்ட்லி அது டிரான்ஸ்மிட்டர் சைடில் தான் நடக்கும். ரிசீவர் சைடில் இன்வர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் நடக்கும். ஸோ ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மோட பர்பஸ் என்ன அப்படின்னா டைம் டொமைனில் இருக்கிற சிக்னல் ஃப்ரீக்வன்சி டொமைனுக்கு கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ இன்றைக்கி அதில் ரிலேட்டடான ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். ஃபைண்ட் த ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e⁻−at into u of t such that a greater than 0. ஸோ இப்படி ஒரு சிக்னல் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம வந்து ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலா முதல்ல எழுதிடுவோம். ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் x of j omega is equal to integration of -infinity to infinity x of t into e⁻−j omega t dt. ஓகே, ஸோ இதுதான் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலா. ஓகே, ஸோ நமக்கு நார்மலாக ஒரு சிக்னல் எப்படி இருக்குன்னா டைம் டொமைனில் இருக்குது. இந்த சிக்னல் டைம் டொமைனில் இருக்குது எக்ஸ் ஆஃப் டி. அதை நம்ம ஃப்ரீக்வன்சி டொமைனுக்கு மாற்றுறோம் எக்ஸ் ஆஃப் ஜே ஒமேகா. ஓகே, ஸோ இந்த ஒமேகா தான் என்னது, ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. இந்த ஆங்குலர் ஃப்ரீக்வன்சியை நம்ம லீனியர் ஃப்ரீக்வன்சியில் ரெப்ரசன்ட் பண்ணோன்னா 2πf அப்படின்னு எழுதலாம். இந்த எஃப் தான் ஃப்ரீக்வன்சி. ஓகே, ஸோ இது நமக்கு லீனியர் ஃப்ரீக்வன்சியில் ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா எங்கெல்லாம் ஒமேகா இருக்கும் அங்கெல்லாம் நம்ம 2πfஆல் ரீப்ளேஸ் பண்ணால் போதும். இந்த சிக்னல் நம்ம லீனியர் ஃப்ரீக்வன்சி கன்வெர்ட் பண்ணுற மாதிரி அர்த்தமாயிரும். ஓகே, ஸோ டைம் டொமைனில் இருக்கிற சிக்னல் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்ரீக்வன்சி டொமைனுக்கு மாற்றுறோம். இப்போ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சிக்னல் பார்த்தோன்னா e⁻−at into u of t, e⁻−at into u of t. இந்த u of tங்கிறது யூனிட் ஸ்டெப் சிக்னல். இந்த யூனிட் ஸ்டெப் சிக்னலை பற்றி நமக்கு ஏற்கனவே நல்லாவே தெரியும். யூனிட் ஸ்டெப் சிக்னல் எப்படி இருக்கும், இட் இஸ் ஈக்குவல் டு 1 ஃபார் t greater than or equal to 0 and 0 ஃபார் t less than 0. ஓகே, ஸோ இதுதான் ஒரு யூனிட் ஸ்டெப் சிக்னலோட ரெப்ரசன்டேஷன். ஸோ நமக்கு என்ன ஆகுதுன்னா இந்த எக்ஸ் ஆஃப் டி வந்து e⁻−at into u of tங்கிறதுனால u of tயை வச்சு e⁻−at மல்டிப்ளை பண்ணச்சில் t less than 0க்கெல்லாம் அந்த எக்ஸ் ஆஃப் டி 0 ஆயிடுது.
t greater than or equal to 0க்கு தான் அந்த x of t வந்து e power minus at அப்படிங்கிற வேல்யூ எடுத்துக்குது. ஸோ இப்படி எடுத்துக்கிறதுனால நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சிக்னலை x of tக்கு பதில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சிக்னல் நம்ம இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணோன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்ப்போம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது x of t is equal to e power minus at into u of t, okay, such that a greater than 0. ஸோ இப்போ இந்த x of t இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணோம், u of t ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு இந்த இன்டெகிரேஷன் லிமிட் x of j omega எப்படி மாறிடும் அப்படின்னு பார்த்தோன்னா x of j omega equal to integration 0 to infinity e power minus at into e power minus j omega t dt. ஸோ இப்படி மாறிடும். ஓகே, லிமிட் வந்து இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா 0 to இன்ஃபினிட்டியாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. நம்ம இதை சால்வ் பண்ணுறோம். திஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரேஷன் ஆஃப் 0 to infinity e power minus, ஓகே, ஸோ e power minus at இருக்குது, இங்கே e power minus j omega t இருக்குது. e power minus at, e power minus j omega t. இதில் வந்து காமனாக இருக்கிறது மைனஸ் டி. ஸோ மைனஸ் டீயை காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா நமக்கு என்ன ஆகுனா மைனஸ் a ப்ளஸ் ஜே ஒமேகா அப்படின்னு வரும். ஓகே, ஸோ e பவர் மைனஸ் a ப்ளஸ் ஜே ஒமேகா இன்ட்டு டீனி நம்மளால் எழுத முடியும். அதை தான் நம்ம இப்போ எழுத போகிறோம். e பவர் மைனஸ் டீயை வெளியே எடுத்துகிறோம், a ப்ளஸ் ஜே ஒமேகா the whole into t dt. ஸோ இப்போ இதுக்கு இன்டெகிரேஷன் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இன்டெகிரேஷன் அப்ளை பண்ணோன்னா this is equal to e பவர் மைனஸ் a ப்ளஸ் j omega into t divided by minus a plus j omega. லிமிட் என்ன 0 to infinity. ஓகே, ஸோ இங்கே வந்து அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். டீக்கு பதில் இப்போ லிமிட்டை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு டி தான் இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு டி இப்போ இன்டெகிரேட் பண்ணச்சில் டீயோட வேல்யூ நம்ம அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் பண்ணுவோம். அப்பர் லிமிட் இங்கே என்ன இருக்குன்னா e பவர் அப்பர் லிமிட் இங்கே இன்ஃபினிட்டி இருக்குது. ஸோ டீக்கு பதில் இன்ஃபினிட்டி இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணோம் அப்படின்னா டீக்கு பதில் இன்ஃபினிட்டியை சப்ஸ்டிடியூட் பண்ணோன்னா இந்த என்டையர் டேர்ம் என்னாகும் e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி ஆகும். ஓகே, ஸோ இங்கே இன்னொரு மிஸ்டேக் நடந்திருக்கு. என்னென்னா இந்த மைனஸ் இருக்கு இல்லையா, இந்த மைனஸை நம்ம காமனாக வெளியே எடுத்துருக்குறோம் இல்லையா. ஸோ இந்த ப்ராக்கெட் வந்து இந்த மைனஸ் வந்து இந்த a ப்ளஸ் ஜே ஒமேகா ரெண்டுத்துக்குமே காமனானது. ஸோ இதை எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா நம்ம இப்படி போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, மைனஸ் a ப்ளஸ் ஜே ஒமேகா. ஓகே, ரைட். ஸோ இப்போ மறுபடியும் வருவோம். இங்கே டீக்கு பதில் என்ன சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம், டீயை வந்து இன்ஃபினிட்டியால் சப்ஸ்டிடியூட் பண்ணுறோன்னா e பவர் மைனஸ், இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால a ப்ளஸ் ஜே ஒமேகா இன்ட்டு இன்ஃபினிட்டி ஆயிரும். ஸோ e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி அப்பர் லிமிட் சப்ஸ்டிடியூட் பண்ணச்சில். ஓகே, ஸோ மைனஸ் லோவர் லிமிட் என்ன 0. ஓகே, ஸோ இங்கே 0 இருக்குது லோவர் லிமிட். இந்த லோவர் லிமிட் சப்ஸ்டிடியூட் பண்ணச்சில் இது என்ன ஆகும்னா 0 இன்ட்டு எனிதிங் 0. ஸோ மறுபடியும் e பவரில் என்னவாக இருக்கும்னா 0 தான் இருக்கும். ஓகே, ஸோ e பவர் 0 the whole divided by minus of a plus j omega. ஓகே, டினாமினேட்டரில் t அப்படிங்கிற ஒரு டேர்மே இல்லை. ஸோ இருக்கிறத நம்ம கான்ஸ்டண்ட்டாக வச்சு அப்படியே எழுதிடலாம். ஓகே, ஸோ இப்போ e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டியோட வேல்யூ என்னென்னா 0. ஓகே, e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டியோட வேல்யூ 0 மைனஸ் e பவர் 0ஓட வேல்யூ 1 டிவைடட் பை மைனஸ் a ப்ளஸ் j omega. ஓகே, ஸோ e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி எப்படி எழுதலாம்னா e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு 1 டிவைடட் பை e பவர் இன்ஃபினிட்டி. e பவர் இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. ஸோ 1 டிவைடட் பை இன்ஃபினிட்டி ரெசிப்ரோக்கல் ஆஃப் இன்ஃபினிட்டி இஸ் 0. ஸோ அந்த வகையில் தான் நமக்கு என்ன ஆயிடுச்சு, இங்கே 0 வந்தது. ஓகே, ஸோ இப்போது நம்ம இந்த மைனஸும் கேன்சல் ஆயிரும், இந்த மைனஸும் கேன்சல் ஆகி நமக்கு எக்ஸ் ஆஃப் ஜே ஒமேகா என்ன கிடைக்கும் அப்படின்னா
x of j omega is equal to 1 divided by a plus j omega. Okay, so இதுதான் நமக்கு Fourier transform of e power minus at into u of t. ஓகே, ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர். இப்போ இதுக்கு வந்து நம்ம மேக்னிடியூடும் ஃபேஸ் சிக்னலும் ஃபேஸ் டேர்மும் நம்ம தனித்தனியாக எடுக்கலாம். ஓகே, ஸோ மேக்னிடியூட் எடுத்தோம் அப்படின்னா எப்படி எடுக்கலாம் அப்படின்னா எக்ஸ் ஆஃப் ஜே ஒமேகாவோட மேக்னிடியூட் எடுப்போம். எக்ஸ் ஆஃப் ஜே ஒமேகாவோட மேக்னிடியூட். ஸோ மேக்னிடியூட் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ரூட் ஆஃப் ரியல் டேர்ம் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி டேர்ம் ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ ரூட் ஆஃப் நியூமரேட்டரில் ரியல் டேர்ம் என்ன இருக்குது? ரியல் டேர்ம் மட்டும்தான் இருக்குது, இமேஜினரி டேர்ம் இல்லை. ஓகே, ரியல் டேர்ம் மட்டும்தான் இருக்குது, இமேஜினரி டேர்ம் இல்லை. அப்போது 1 ஸ்கொயர் ப்ளஸ் 0 ஸ்கொயர் வச்சுக்கலாம். ஓகே, தென் டினாமினேட்டருக்கு வருவோம். டினாமினேட்டரில் ரியல் டேர்மும் இருக்குது, இமேஜினரி டேர்மும் இருக்குது. ஸோ ரியல் டேர்ம் ஏ, இமேஜினரி டேர்ம் ஒமேகா. ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் வரும். நமக்கு ஸ்கொயர் ரூட்டை காமனாகவே எடுத்துட்டோம். ஸ்கொயர் ரூட்டை இங்கே காமனாகவே எடுத்துருக்குறோம். அதனால் நம்ம அதாவது டினாமினேட்டருக்கும் சேர்த்து எடுத்துருக்குறோம். அப்போ டினாமினேட்டரில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் வரும். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் த ஹோல் பவர் 1/2, அப்படி இல்லைன்னா த ஹோல் ஸ்கொயர் ரூட். ஓகே, ஸோ இதுதான் நமக்கு கிடச்சிருக்கிற மேக்னிடியூட். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ஃபேஸ் கண்டுபிடிப்போம். ஃபேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்ப்போம். ஃபேஸ்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா tan இன்வர்ஸ் ஆஃப் இமேஜினரி பார்ட் டிவைடட் பை ரியல் பார்ட். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஃபேஸ் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ ஃபேஸ் எக்ஸ் ஆஃப் ஜே ஒமேகாவோட ஃபேஸ் கண்டுபிடிப்போம். தட் இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் இமேஜினரி பார்ட் டிவைடட் பை ரியல் பார்ட். நமக்கு நியூமரேட்டரில் எந்த ஒரு இமேஜினரி பார்ட்டும் இல்லை, இமேஜினரி பார்ட் ஈக்குவல் டு 0. அப்போ எப்படி எழுதலான்னா tan inverse of 0 divided by real part என்ன 1. ஓகே, நியூமரேட்டரில். டினாமினேட்டரில் tan inverse of imaginary part ஒமேகா, ரியல் பார்ட் ஏ. அப்போ ஒமேகா டிவைடட் பை ஏ அப்படின்னு வரும். ஓகே, ஸோ இது எப்படி எழுதலான்னா tan inverse of 0 divided by 1 0 ஆயிரும். ஓகே, இங்கே டினாமினேட்டரில் இருக்கிற tan inverse of ஒமேகா ஏ நியூமரேட்டருக்கு வரச்சில் மைனஸ் tan inverse of ஒமேகா ஏ ஆயிரும். அப்போ த என்டையர் டேர்ம் 0 மைனஸ் tan inverse of ஒமேகா ஏ என்னவாகும்னா மைனஸ் tan inverse of ஒமேகா டிவைடட் பை ஏ. ஸோ இதுதான் நமக்கு கிடச்சிருக்கிற ஆங்கிள் ஃபேஸ். ஓகே, ஸோ நம்ம ஒரு கொடுத்துருக்கக்கூடிய சிக்னல் டைம் டொமைனில் இருக்கிற சிக்னலை ஃப்ரீக்வன்சி டொமைனுக்கு கன்வெர்ட் பண்ணோம். ஸோ ஃப்ரீக்வன்சி டொமைனுக்கு கன்வெர்ட் பண்ணப்பட்ட சிக்னல் தான் இது. ஓகே, தென் ஃப்ரீக்வன்சி டொமைனுக்கு கன்வெர்ட் பண்ணப்பட்ட சிக்னலுக்கு நம்ம மேக்னிடியூட் எடுத்தோம். மேக்னிடியூட் ரெஸ்பான்ஸ் இது. சாரி, மேக்னிடியூடுக்கான ஈக்குவேஷன் இது. தென் அதுக்கான ஃபேஸ்க்கான ஈக்குவேஷன் இது. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இந்த சிக்னலை ப்ளாட் பண்ணி பார்ப்போமே. ஓகே, ஸோ ப்ளாட் பண்ணி பார்த்தோன்னா மேக்னிடியூட் ரெஸ்பான்ஸும் நம்ம ஃபேஸ் ரெஸ்பான்ஸும் தனித்தனியாக எடுக்கலாம். ஸோ இதை ப்ளாட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டெஸ்மோஸ் அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் டூல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆஹா, நெட் இல்லையே. நெட்டு வருதா? ஆஹா, நெட் கனெக்ஷன் இல்லை. நெட் கனெக்ஷன் கிடச்சிச்சு. ஓகே, site can't be reached. ஓகே, ஸோ கனெக்ட் ஆகும். இப்போ நெட் இருக்குது. ஓகே, கிடச்சிச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இதில் ப்ளாட் பண்ணி பார்ப்போம்.
ஸோ ப்ளாட் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு வந்து மேக்னிடியூடுக்கான ஈக்குவேஷன், இப்போ மேக்னிடியூட் ரெஸ்பான்ஸ் ஃபஸ்ட்டு ப்ளாட் பண்ணிடுவோம். மேக்னிடியூடுக்கான ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா எக்ஸ் ஆஃப் ஜே ஒமேகா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் இருந்தது. ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த டூலில் ப்ளாட் பண்ணச்சில் நம்ம ஒய் ஆக்சிஸை ஒய்னையும் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிற டேர்மை எக்ஸ்னையும் தான் ரெப்ரசென்ட் பண்ணணும், ஒமேகானே ரெப்ரசென்ட் பண்ணிடக்கூடாது. அதுமாதிரி ஒய் ஆக்சிஸில் எக்ஸ் ஆஃப் ஜே ஒமேகானே ரெப்ரசென்ட் பண்ணக்கூடாது, அது நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இங்கே வந்து நமக்கு ஒய் ஆக்சிஸில் என்ன இருக்குன்னா எக்ஸ் ஆஃப் ஜே ஒமேகா மேக்னிடியூட் ரெஸ்பான்ஸ்லேயே, அதனால எக்ஸ் ஆஃப் ஜே ஒமேகா மேக்னிடியூட் இருக்குது. இங்கே ஒய் ஆக்சிஸில், எக்ஸ் ஆக்சிஸில் என்ன இருக்குன்னா ஒமேகா இருக்குது. ஓகே, ஏன்னா நம்ம இப்போ அந்த சிக்னலை வந்து ஃப்ரீக்வன்சி டொமைனுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஃப்ரீக்வன்சி டொமைனுக்கு கன்வெர்ட் பண்ணதுனால அது ஒய் ஆக்சிஸில் எக்ஸ் ஆக்சிஸில் என்ன இருக்குன்னா ஒமேகா இருக்கும், டைம் இருக்காது. ஓகே, டைம் இருக்காது, ஒமேகா தான் இருக்கும். ஓகே, இப்போது நமக்கு கிடச்சிருக்கிற ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா எக்ஸ் ஆஃப் ஜே ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 1 பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயருங்கிற ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இல்லை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் ஜே ஒமேகா ஈக்குவல் டு அதாவது மேக்னிடியூட். ஓகே, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் கிடச்சிருக்கு. இதில் எக்ஸ் ஆஃப் ஜே ஒமேகாவுக்கு பதில் நம்ம ஒய்னியும் இதை ஒய்னி எடுத்துக்க போகிறோம். இந்த ஒமேகாவை எக்ஸ்னி எடுத்து நம்ம வந்து இந்த இடத்துல ஈக்குவேஷனை என்டர் பண்ணோன்னா அதுக்கான கிராஃப் வந்து இந்த கிராஃபிங் டூலில் ப்ளாட் ஆகிரும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகே, ஸோ அதை நம்ம பண்ணுவோம். y இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 டிவைடட் பை ஏ ஸ்கொயர் இல்லையா. ஸோ ஏ எடுத்துக்குவோம், தென் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர். ஒமேகா ஸ்கொயருக்கு பதில் நம்ம ஒமேகாவில் என்ன இருக்குது எக்ஸ்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறோம், எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துக்கிச்சு. ஓகே, இப்போ ஆட் ஸ்லைடர் கொடுக்குறோம், ஸ்லைடர் ஆட் ஆகிடுச்சு. ஏ ஈக்குவல் டு 1னா நமக்கு இப்படி கிடைக்கும், ஏ ஈக்குவல் டு 3.3னா இப்படி கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம வேரி பண்ணோன்னா நமக்கு இப்படி கிடைக்கும், ஏ ஈக்குவல் டு 1, ஏ ஈக்குவல் டு மினிமம், அது தென் மினிமம் ஆகிட்டு மறுபடியும் மேக்ஸிமம் ஆகும். ஓகே, ஸோ ஏ ஈக்குவல் டு 0, 0ல் மேக்ஸிமம் இருக்கும், ஏ ஈக்குவல் டு 0ல் மேக்ஸிமம் இருக்கும். நம்ம கொடுத்துருக்கிற கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது ஏ கிரேட்டர் தேன் 0ன்னு இருக்கும். ஆனால் இங்கே ஸ்லைடர் நம்ம ஆட் பண்ணோன்னா அது டிஃபால்ட்டாக எதுலேருந்து எது வரைக்கும் மாறும்னா -10லேருந்து 10 வரைக்கும் ஸ்லைடர் மாறும். ஓகே, ஸோ -10லேருந்து 10 வரைக்கும் ஸ்லைடர் மாறும். நம்ம அதில் வேணால் வேல்யூ சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ வேல்யூ சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ 0 வச்சுக்கலாம். நம்ம இங்கே வந்து ஒரு 10 வச்சுக்கலாம். தென் ஸ்டெப் வந்து ஒரு யூனிட்டில் சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம், இல்லை 0.1 வச்சுக்கலாம். இப்போ இது வந்து ஸ்லைட் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு வந்து இப்படி வரும். ஓகே, ஸோ இது வந்து இப்படி கிடச்சிருக்கு. இதே இது ஸ்டெப்பை வந்து 0.1 அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போ 0.1 வச்சோம்னா இன்னும் ஸ்மூத்தான ட்ரான்சிஷன் கிடைக்கும். இப்போ ப்ளே பண்ணி பார்த்தோன்னா ஓகே, ஸோ இது ஏ ஈக்குவல் டு 1லேருந்து 10 வரைக்கும் ஏவோட வேல்யூ வேரி ஆகிறதுனால அந்த மேக்னிடியூட் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு இந்த கிராஃபில் காமிக்கப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ இப்போ இது ஃபேஸ் ரெஸ்பான்ஸ் பார்ப்போம். இதை ஸ்டாப் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ ஃபேஸ் ரெஸ்பான்ஸ் இதை ஹைட் பண்ணிடுவோம். ஃபேஸ் ரெஸ்பான்ஸ்க்கான ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா ஓகே, y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் tan inverse ஆஃப் ஒமேகா பை ஏ. ஒமேகா பை ஏனா எக்ஸ் divided by a. ஓகே, ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போது இதையும் நம்ம ப்ளாட் பண்ணுவோம். கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க ஏவோட வேல்யூ கிரேட்டர் தேன் 0 அப்படின்னு. ஓகே, ஏவோட வேல்யூ நம்ம ஏற்கனவே செட் பண்ணி வச்சிட்டோம். ஸோ இப்போ ஏவோட வேல்யூ கண்டினியூஸாக மாறிட்டு இருக்குச்சுல நமக்கு இப்படி ஒரு ஃபேஸ் ரெஸ்பான்ஸ் கிடைக்கிது. ஓகே, ஸோ இப்போ மேக்னிடியூட் ரெஸ்பான்ஸும் சேர்ந்து பார்க்கணுன்னா நம்ம அதையும் ஆன் பண்ணி வச்சுக்குவோம். ஓகே, ஏவோட வேல்யூக்கு ஏற்ற மாதிரி ரெட் கலரில் இருக்கிறது மேக்னிடியூட் ரெஸ்பான்ஸ், க்ரீன் கலரில் இருக்கிறது ஃபேஸ் ரெஸ்பான்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு இப்போது ஒரு சிக்னலை வந்து ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்முக்கு மூலமாக டைம் டொமைனில் இருக்கிற சிக்னலை ஃப்ரீக்வன்சி டொமைனுக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கிறோம். தென் ஃப்ரீக்வன்சி டொமைனில் இருக்கிற சிக்னலுக்கு நம்ம மேக்னிடியூட் ரெஸ்பான்ஸும் ஃபேஸ் ரெஸ்பான்ஸும் ப்ளாட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ
பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மில் இந்த சிக்னலில் ஒரு பேசிக்கான சிக்னல் எடுத்து ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மோட அண்டர்ஸ்டாண்டிங்கும் நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மறக்காமல் ஈஸி லெக்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.